ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் பயிற்சி 1.4ல் 4th சம்மில் வந்து a -11 √2 √5 7 b √3 √5 6 13 மற்றும் c √2 √3 √5 9 ஆகியவற்றிற்கு கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்புகளை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெட்டுக்கான சேர்ப்பு பண்புனா என்னென்னா, a வெட்டு bracket of b வெட்டு c is equal to bracket of a வெட்டு b வெட்டு c. இதுதான் வந்து வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத மட்டும் எழுதிக்குவோம். அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ b வெட்டு c வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு b அப்படியே எழுதிக்கலாம். வெட்டு சி அப்படியே எழுதிக்கலாம். வெட்டுனா வந்து ரெண்டுலேயுமே வந்து காமனாக இருக்கிறத நம்ம எடுத்து எழுதணும். ரெண்டுலேயுமே வந்து காமனாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இங்கே √3 இருக்குது, அங்கேயே √3 இருக்குது, இங்கே √5 அங்கேயே √5 இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே காமனாக வந்து √3 √5 தான் இருக்குது. இப்போ √3, √5 தான் பி வெட்டு சி. நம்மளுக்கு வந்து ஏ வெட்டு bracket ஆஃப் b வெட்டு c தான் வேணும். அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிக்கலாம். வெட்டு b வெட்டு c இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். √3, √5 அதை எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குன்ட்டு பார்த்தோம்னா √5 தான் ரெண்டுலேயுமே இருக்குது. இங்கேயே √5 இருக்குது, அங்கேயே √5 இருக்குது. அப்படின்னா இது √5 தான் வந்து ஏ வெட்டு b வெட்டு c. இதை வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, a வெட்டு b வெட்டு c இருக்குது. ப்ராக்கெட் ஆஃப் a வெட்டு b வெட்டு c இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னா a வெட்டு b கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏவை எழுதிக்கலாம். வெட்டு b அப்படி எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குன்ட்டு பார்த்தோம்னா, இங்கேயும் √5 இருக்குது, அங்கேயும் √5 இருக்குது. அப்போ √5 மட்டும்தான் ரெண்டுலேயுமே வந்து காமனாக இருக்குது. அப்போ ஏ வெட்டு b வந்து √5 தான். இப்போ நம்ம ப்ராக்கெட் ஆஃப் ஏ வெட்டு b வெட்டு c தான் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து நம்ம ஏ வெட்டு b கண்டுபிடிச்சிருக்கோம் √5ன்னு. வெட்டு இப்போ வந்து c வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க, அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுலேயுமே வந்து பொதுவாக என்ன இருக்குன்ட்டு பார்த்தோம்னா √5 தான் ரெண்டுலேயுமே வந்து பொதுவாக இருக்குது. அப்போ √5 தான் வரும். இதை வந்து நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த 1ஐயும் 2ஐயும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும். அங்கேயே √5 தான் இருக்குது, இதுலேயும் √5 தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. அப்போ 1 மற்றும் 2லிருந்து ப்ராக்கெட் ஆஃப் ஏ வெட்டு b வெட்டு c இஸ் ஈக்குவல் டு ஏ வெட்டு ப்ராக்கெட் ஆஃப் b வெட்டு c வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு நம்ம சரி பார்த்துட்டோம். பயிற்சி 1.4ல் 4th சம் முடிஞ்சு. தேங்க்யூ.